ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி துண்டாமல்லி நாற்றுல விதை போட்டு நாற்று இட்டச்சோடு வந்துச்சு. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா நாற்று? இதை இன்றைக்கி ஒரு செடியாக எடுத்து இந்த லைனாக வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவா, சரி காலையில் இப்போ எந்திரிச்சாச்சு. இந்த ஐடியா பண்ணேன். பூராவுமே பெருசாகிடுச்சு பாருங்கள். குட்டி குட்டி நாற்றாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வரட்டுன்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு அளவுக்கு வந்துச்சுங்க. இது கூட ஒன்று பெருசாக இருந்து நாற்றை வச்சா நாற்று வாடி போகுங்க. இது கரெக்டான பருவம் தாங்க இந்த நாற்றை பொறிச்சு இங்கே லைனாக வைக்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு ரவுண்டாகவே போட்டிருந்தோம். அதில் நிறையா வந்திருக்கு. கூடவே இந்த தக்காளி செடியெல்லாம் பாருங்கள். தக்காளி செடி அது மேலே போட்டு அமுத்திட்டுருக்கு. அதனால் தக்காளி செடியை ஒரு குச்சியை வச்சு நேராக நிறுத்தி வச்சுட்டு வேணுங்கிற செடியெல்லாம் எடுத்துகிட்டு வேண்டாம் செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நாற்றை இந்த லைனில் ஃபுல்லாமே வைக்கலான்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இது செம்பருத்தி அன்றைக்கி வச்சு ஒரு பூ பூத்துருந்துச்சு. அந்த பூ கூட உங்களுக்கு 5 இலை விட்டு இந்த பூ காமிச்சேன் நான். அப்புறம் முந்தாண்டியத்தை எலுமிச்சங்காய் செடி வச்சுருந்தோம். அப்புறம் இந்த இடத்துல நான் பூங்கரும்பு நிறுத்தி வச்சுருந்தேங்க. அப்புறம் ஒரு பாட்டி வந்தாங்களா, அப்புறம் இப்படி நிறுத்தி வச்சா வராது கண்ணு அப்படின்னு சொல்லி அதை இப்படி இப்படி வச்சுருக்காங்க. அதில் இருந்து தாங்க முளைக்க வருங்களாமா. அது அப்படி தான் கரும்பு வைப்பாங்களாம், எனக்கு தெரியல. சரி, நான் வச்சது நிறுத்தி வச்சுருந்தேன். அவங்க இப்படி வச்சுருந்தாங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றாத, அந்த தண்ணி ஈரப்பதமே போதும் அப்படின்னு சொல்லி 2 கரும்பு இப்படி போட்டு கொஞ்சோண்டு மண்ணை போட்டு மூடி வச்சாங்க. அவங்க வீட்லேயுமே நிறைய செடி, கரும்பு செடி, கருவேப்பந்தழை செடி எல்லாமே இருக்குது. அப்புறம் கொய்யா செடி நாற்று கூட தர்ற கண்ணு, இன்னொரு தடவை நான் வரும்போது எட்டு வர கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி பாட்டிமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த நாற்றையெல்லாம் எடுத்து நட்டிடு அப்படின்னு சொன்னிச்சா. சரி பண்ணிடுற பாட்டி அப்படின்னு. அந்த பாட்டி எப்போ தடவை வருவாங்க போவாங்க. அப்புறம் வெண்டைக்காய் விதையை நட்டலான்னா அது காய் விட்டுட்டுருக்கு. அதனால் அது பண்ணல. அது அப்படியே குட்டையாக ஒட்டுக்காக வரட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் ஆகாத செடிங்க. இந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ணல பாருங்கள். இப்படி ரிமூவ் பண்ணுறேன். இதையெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் இந்த நாற்றை நான் நட்டவே முடியும். ஏன்னா இது பூரா வேஸ்டான செடிகள், புல், ஆகாத செடி, விஷச்செடி எல்லாமே இருக்கா. சரி, இதை எடுத்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற அழகான நாற்றை இந்த இடத்துல நாங்கள் நட்ட வைக்க முடியும். நான் 2 நாளாகவே எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தேன். சரி, உனக்கு வேலை எப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்போ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்களா. சரி, இன்றைக்கி கொஞ்சம் பாப்பா ஸ்கூல் இல்லையெல்லாம் லீவு தானே, வெள்ளமாக சாப்பாடு ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ காலையில் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இதை நான் நாற்று நடும்போது உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். இனிய காலை வணக்கம், குட் மார்னிங், பாய்ங்க.